வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா வயிறு உபசம் சரியாக எளிய 3 பயிற்சிகள் பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறையும். சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. அதே போல கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் மோஷன் ப்ராப்ளத்துக்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ இதற்குண்டான பதிவை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு காலுங்களை பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு வரும். இதுல கொண்டு வரும்பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இந்த ஸ்தானத்துல 1 2 இது போல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இரண்டாவது பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் ஃபோல்ட் பண்றோம். முடிஞ்சா இங்க நிறுத்தலாம், இல்லைன்னா கீழே டவுன் பண்ணலாம், தவறு இல்லை. இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். சாதாரண மூச்சு. இப்போ இந்த கால் செய்யறோம். இப்போ 2 கால்களும் சேர்த்து செய்யறோம். இதுலயும் ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்றது 1 2 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. ஆசனங்கள் செய்யும் பொழுது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.